பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நானும் வந்து நானே ஒரு முதலாளி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் அந்த சக்ஸஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ் தாண்டி வரணும் அப்படின்றத நிறைய பேர் இப்போ புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த சக்ஸஸ்க்கான ஃபார்முலா அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? ஃபெயிலியர்ஸை கண்டிப்பாக பார்த்தா தான் சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும். கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸை பார்க்கும்போது பயப்படக்கூடாது, தடுமாறக்கூடாது, அசிங்கப்பட்டுட்டோமே ஐயோ தோத்துட்டோமே அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. ஃபெயிலியர்ஸை பார்த்தோம்ல, அது ஏன் தோத்தோன்ற காரணம் தெரியணும் நமக்கு. அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அதை செஞ்ச விஷயத்த செய்யணும். அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். தோல்வியை பார்த்தோன்னா பயம் இருக்கக்கூடாது. அந்த பயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லுவாங்க சிலர். என் லைஃப் ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது. எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை சைஸ் தான் வேறு, பிரச்சனைகள் தான் வெவ்வேறு. ஆனால் பிரச்சனை இல்லாத நபர்கள் கிடையாது. பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த பிரச்சனையை மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டம் போகாத இருக்கிற நபர்கள் லைஃப்பில் நிறைய பேரை பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, கிடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலரை பார்க்கும்போது இந்த டெலிவரி பாய்ஸ் நான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி கேர்ள்ஸும் வந்துட்டாங்க. அவங்களெலாம் பார்க்கும்போது என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒரு நல்ல படிப்பு சொல்கிறாங்க, கேட்க சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏதாவது அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நான் ஈவினிங் இந்த வேலை செய்கிறேன் சார், பகலில் இது பண்ணுறேன். சிலர் சொல்கிறாங்க, நான் டேயில் இந்த வேலை செய்கிறேன், ஈவினிங் இந்த வேலை செய்கிறேன். ஸோ இந்த மார்னிங் ஈவினிங்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணுறது எதுக்குன்னா, அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கான வேலையை செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. பட் அதுலேயே முடியாத லைஃப் அது இல்லை. அடுத்தது அவங்க தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில். ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, எப்படியாவது ஜெயிக்கணும். அந்த முயற்சி நம்ம மக்கள்கிட்ட, நம்ம இளைஞர்கள்கிட்ட நல்லாவே நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு காலத்தில் நான் அந்த மாதிரி தேடலோடு இருந்தேன். அடுத்தது என்னன்னு அந்த எண்ணம் என்ன பண்ணுச்சுன்னா, அடுத்ததுன்னு போகும்போது முன்னேற்றத்தை கொடுத்துச்சு. அந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சி செய்கிற அத்தனை பேருமே ஜெயிப்பாங்க. சக்ஸஸ் என்ற விஷயத்தை கண்டிப்பாக அடைவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சக்ஸஸ் கொஞ்சம் தள்ளி தான் போகும். நம்ம கிடைக்கிற வரைக்கும் தள்ளி தான் போயிருக்குமோ தவிர கிடைக்காம இருக்காது. நம்ம முயற்சியை விடாமல் நம்ம செய்துக்கிட்டே இருக்கோம். இந்த சக்ஸஸ் அப்படின்றத நோக்கி ஓடும்போது நிறைய பேர் இந்த ஃபெயிலியர்ஸ் பார்த்து துகண்டு போயிடுவாங்க. அதில் முதல் படி வந்து அவங்களோட படிப்பு முடித்ததுக்கப்புறம் நான் படித்த படிப்புக்கு தான் அதுக்கேற்ற வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சில பேர் வந்து ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. அண்ட் அதில் சில பேர் சக்ஸஸும் ஆகுறாங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அது முதல் படியிலே சக்ஸஸ் ஆகிடுது. பட் ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போவேன், இல்லைனா நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்றப்போ அவங்கள நம்பி இருக்கக்கூடிய அப்பா அம்மா, இல்லை அவங்களோட பொருளாதார சூழ்நிலை, அவங்க வீட்டு நிலைமை, இது எதையுமே புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நடந்துக்கும் போது அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கவங்களும் எவ்வளோ அது ஒரு மோசமான நிலைக்கு தள்ளுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கேள்விக்கு வந்து நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். இன்டர்வியூ ஒரு பையன் வந்தான், ஹெச்ஆர் ரவுண்ட்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ வந்து ஃபைனல் ரவுண்டு என்கிட்ட வராங்க. ஃபைனல் ரவுண்ட் வரும்போது ஒரு 5 இயர்ஸ் வந்து கேப் இருக்குது. அவர் படித்து முடித்ததுக்கு 5 வருஷம் கேப் இருக்குது. 5 ஆண்டு காலம் என்ன செய்தீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்கும்போது அந்த ரெஸ்யூம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 5 இயர்ஸ் ஒன்றும் பண்ணல அப்படின்ற ஒரு கேப் தெரியுது. 5 இயர்ஸ் ஒன்று எங்கேயாவது அவர் ஒர்க் பண்ணியிருக்கணும், அதை மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவர் ஏதாவது அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் எதனா பார்த்துருக்கலாம், இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மைண்டில் நான் அவரை கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் வந்து என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 5 இயர்ஸ் நீங்கள் இந்த படித்து முடிச்ச இந்த 5 இயர்ஸ் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வேலை தேடிட்டுருக்கேன் சார். வேலை தேடிட்டுருக்கீங்க, 5 ஆண்டு காலமாக வேலை தேடிட்டுருக்கீங்களா அப்படின்னு நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். ஆமாம், 5 வருஷமாக நான் வேலை தேடிட்டுருக்கேன். ஏன் நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்க்கக்கூடாதா? இல்லை, நான் படித்தது இது தான், எனக்கு இதில் தான் வேலை வேணும், அதுக்காக தான் தேடிட்டுருக்கேன். சரி, படித்த ஃபீல்டுலேயே வேலை தேடணும்னு நினச்சது தப்பு இல்லை, கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எதனா வேறு எதனா வேலை பார்த்துட்டே நீங்கள் வேலை ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு என் சைடில். கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் படித்ததில் தான் வேலை செய்வேன், கிடைக்கிற வரைக்கும் நான் வேலை தேடுவேன், நல்ல கான்ஃபிடென்ட் அது. ஆனால் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறாருன்னா, அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்ட பேரண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்ல படிப்பை கொடுத்துட்டாங்க இருக்கு. ஆனால் அந்த படிப்புக்கு 5 ஆண்டு காலம் அவங்க செலவில் உட்காந்து சாப்பிட்டது கஷ்டம், தப்பான ஒரு விஷயம். இதை ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலையா, சொல்லலையா, அவங்க கேட்கலையான்னு கேள்வி கேட்கும்போது அவங்க என்னதும் கேட்க மாட்டாங்க சார், படிக்க வச்சுட்டாங்க. 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நாங்கள் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா.
ஆனால் படிப்பை கொடுத்தவங்களுக்கு திரும்ப ஒரு பையனா பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலேருந்து இவர் தவறிட்டாருன்றதான் என்னோட நோக்கம். இது என்னோட கருத்து. அன்னைக்கு அவர்கிட்ட சொன்னேன், இங்கே உங்களுக்கு வேலை இருக்காது, வேற எங்கேயாவது பாருங்க அப்படின்னு. ஹெச்ஆர் ரவுண்டில் நான் செலக்ட் ஆகிட்டேன். ஹெச்ஆர் ரவுண்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே ஹாப்பி. ஃபைனல் ரவுண்டு என்னோட டெசிஷன், உங்களுக்கு வேலை இல்லை, அப்படி கிளம்புங்கன்னு. காரணம் என்னென்னா, அவர் அந்த 5 ஆண்டு காலம் எத்தனை நிறுவனம் போய் வந்தாருன்றலாம் தெரியல. அப்படி அவர் ஏறி இறங்கி பல நிறுவனங்கள் சுற்றி இருந்தார் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அவரோட எண்ணமும் நோக்கமும் முன்னேற்றத்துக்கானது இல்லைன்றது என்னோட கருத்து அந்த இடத்துல. காரணம் என்னன்னா, அடுத்த கட்டமாக அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சோம்பேறித்தனம் இருக்குது அவர்கிட்ட.